அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. இந்தியாவில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக என்ன போய்க்கிருக்குன்னா, கார்குரே ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போய்க்கிறது. அது கார்குரே ஜனதா பார்ட்டினா அது என்ன, எதை மீனிங் பண்ணி அதை ஆரம்பித்தது? கார்குரே ஜனதா பார்ட்டி இப்போ எதை மீன் பண்ணுறிய கொண்டு போய் சரி ஓப்பன் பண்ணிட்டிய, அதை இந்தியாவிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும்ல. சரியான ஆளாக இருந்தால் நீயே வெளிநாட்டிலேருந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற. அதில் வேற கெத்து, நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு சில நாட்கள்லேயே ஒரு 12 மில்லியன் பேர் வந்துட்டாங்க. சரி 12 மில்லியன் பேர், அந்த 12 மில்லியன் பேருக்கு இதை வச்சு என்ன சொல்ல வர்றிய? சரி அதில் எத்தனை பேர் நம்மளுடைய இந்திய மக்கள் இருக்காங்க? என்ன சரி 11 மில்லியனா ஒரு 10% பேர், மிச்சம் 90% பேர் யார்? வேறு வேறு நாட்டில் தானே இது ஒன்று உங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பூரா என்ன சொல்ல வர்றீங்க? இதையும் தாண்டி வேறு என்னென்னா, நம்ம அக்கா திமுக எம்பி கனிமொழி அக்கா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது வெறும் பூச்சி பிரச்சனை இல்லை, இது நாட்டு பிரச்சனை, நாட்டுக்கு ஏதோ சொல்ல வர்றா. சரி நாட்டுக்கே சொல்லவா, சொல்ல வந்தாலும் இப்போ நாட்டில் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஓகே, இது ஆரம்பிச்சாப்புல நீங்கள் நாட்டுக்கு சொன்னது அர்த்தமா கேட்குறேன். இளைஞர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பாக போய்க்கிருக்கு. என்ன பரபரப்பாக போய்க்கிட்டு இருக்குது அது என்னன்னே தெரில. ஃபஸ்ட்டு எதுக்காக ஆரம்பித்ததுன்னு தெரில. அப்படி இருக்கையில் நீங்கள் இளைஞர் மத்தியில் என்ன வரவேற்பு? இதை சொல்லப்போனால் யாருக்குமே என்னென்னு தெரில. அது எதையோ மீன் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க கார்குரே ஜனதா பார்ட்டின்னு. இது நல்லா இல்லை, அவ்வளவுதான். இந்தியா ஏற்கனவே ஒரு அமைதி நாடாக அமைதியாக போய்கிட்டு இருக்குது. இதையும் தாண்டி நீங்கள் சீர்குலைக்கு இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா பண்ணி சீர்குலைக்கு பண்ணால் அதை பாரதம் என்றைக்குமே ஒத்துக்காது. ஏற்கனவே இப்படி தான் இப்போ தமிழ்நாட்டில் மாற்றவனு மாற்றி வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ திமுக எம்பி அக்கா கனிமொழி சொல்கிற பார்த்தா ரொம்ப ஒரு சர்ச்சையாக தான் இருக்குது. இது சனாதனத்தை ஒழிப்போம்னு ஒளிஞ்சு போய் தான் இங்கே எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்படி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் நிறையா ஃபாலோவர்ஸை வச்சுருந்தா கேட்குறேன், இதை விட்டு ஏதாவது மக்களுக்கு ஒரு நல்லது இருக்கணும். ஓகே, அப்போனா சரி அதை எடுத்துக்கலாம். இது என்னன்னே தெரில, எதுக்காக ஓப்பன் பண்ணன்னு தெரில. அப்போனா இங்கேருந்து ஏதோ ஒன்று சீர்குலைக்க பார்க்குறீங்க, அதானே விஷயம். கார்குரே ஜனதா பார்ட்டி இந்தியா மற்ற நாடுகளோட இந்தியா ஒரு வளர்ச்சி பாதையில் போகிறது பிடிக்கலை. அதை என்னடா சொல்லி என்ன பண்ணலாம், அதை எப்படி கெடுக்கலாம், எப்படி தடங்கல் போடலாம், அதுதானே விஷயம். என்ன பண்ணாலும் இங்கே இந்தியாவில் எந்த ஒரு பருப்பும் வேகாது. ஆள்றது யார்? மோடிஜி. அப்படி இருக்கையில் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி நாங்கள் அவ்வளோ ஃபாலோவர்ஸை வச்சுருக்கோம்னு சொன்னால் அதை எல்லோரும் ஏற்றுக்குருவாங்களா? இதை விட்டுட்டு வேறு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது சொல்ல வாங்க, மக்கள் ஏற்றுக்குருவாங்க. சும்மா ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணேன் ஃபாலோவர்ஸை வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.